நீங்க ஒரு புது ப்ராடக்ட்ட உருவாக்குறீங்க. அது மார்க்கெட்ல இருக்கிற மத்த 100 ப்ராடக்ட்ஸ் மாதிரி கூட்டத்தோட கூட்டமா காணாம போகணுமா? இல்ல தனியா நின்னு ஜெயிக்கணுமா? வாங்க, ஒரு ப்ராடக்ட்ட எப்படி தனித்துவமா மாத்துறதுன்னு இந்த பகுப்பாய்வுல விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு தொழில் முனைவோரும் ப்ராடக்ட் மேனேஜரும் தங்களையே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதாங்க. உங்க ப்ராடக்ட் புதுசா ஒரு பாதையை உருவாக்க போகுதா, இல்ல ஏற்கனவே இருக்கிற கூட்டத்துல ஒன்னா சேர போகுதா? பாருங்க, இந்த வேறுபாட்டை நாம சரியா செய்யலன்னா நம்மளோட புது ப்ராடக்டே நமக்கு எதிரியா மாறிட வாய்ப்பு இருக்கு. ஆமா, நம்ம பழைய ப்ராடக்டோட சேல்ஸையே அது பாதிக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு சரி செய்ய போற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. நாம பார்க்க போற இந்த கட்டமைப்பு சும்மா ஒரு ஃபார்ம் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிக் டூல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ப்ராடக்ட் ஏன் ஸ்பெஷல், மத்தத விட இதுல என்ன பெருசா இருக்குன்னு கஸ்டமர்ஸ்க்கு புரிய வைக்கிறது தான் இந்த தயாரிப்பு வேறுபடுத்துதல். இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க உள்ள போலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த திட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம ஒரு 3 ஸ்டெப் கொண்ட பயணத்தை மேற்கொள்ள போறோம். இது உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு தெளிவான அடையாளத்தை கொடுக்கும் பாருங்க. முதல் கட்டம், நம்ம களத்தை சரியா புரிஞ்சுக்கிறது. இங்க நாம ரொம்ப நேர்மையா இருக்கணும். நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு, நம்ம எதை உருவாக்க போறோம், இதோட உண்மையான நிலை என்ன. முதல்ல நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுவோம். உதாரணத்துக்கு, நம்மளோட ஸ்மார்ட் கெட்டில் விலை என்ன? $40. யாருக்காக? பொதுவான வாடிக்கையாளர்களுக்காக. இது பேசிக்கான விலையை மட்டும்தான் செய்யும். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம புது ப்ராடக்ட்டை பார்ப்போம். இது யாருக்காக? டெக்னாலஜியில் ஆர்வம் இருக்கிறவங்க, காஃபி டீ பிரியர்களுக்காக. இது என்ன பிரச்சனையை தீர்க்குது? சரியான சூட்டில் டீயோ காஃபியோ போட முடியாம போறத சரி பண்ணுது. பாத்தீங்களா, இங்க தான் வித்தியாசம் ஆரம்பிக்குது. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது எப்படி இன்னும் ஆழமாகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல தான் உண்மையான முக்கியமான வித்தியாசங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இப்போ ரெண்டையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பாருங்க. பழைய கெட்டில் தண்ணியை கொதிக்க வைக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த புது ஸ்மார்ட் கெட்டில் ப்ரோ உங்க மொபைல் ஆப் மூலமா 1 டிகிரி கூட மாறாம துல்லியமா வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். இது வெறும் அப்கிரேட் இல்ல, இது ஒரு புதுவிதமான அனுபவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தியாசங்கிறது அது செய்யற வேலையில மட்டும் இல்ல, அதோட தோற்றத்திலையும் தான் இருக்கு. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கெட்டலுக்கும் இந்த பிரீமியம் அலுமினியம் ஃபினிஷ் ஓலெட் டிஸ்பிளேவோட வர்ற புது கெட்டலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. பார்க்கவே தனித்துவமா இருக்கு இல்லையா? கடைசியா விலை. ஒன்னு $40, இன்னொன்னு $95. $40ங்கிறது எல்லாருக்குமான விலை. ஆனா $95ன்னு வைக்கும்போது இது ஒரு ஸ்பெஷலான பிரீமியம் பொருள்னு அதுவே சொல்லுது. விலையே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, கம்பேரிசன் முடிஞ்சது. இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த வித்தியாசங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து கஸ்டமருக்கு புரியுற மாதிரி ஒரு அருமையான கதையா, ஒரு மதிப்பா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ராடக்டோட மதிப்பு, அதாவது வேல்யூ, ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பொருளாதாரம், செயல்பாடு, உணர்ச்சி அப்படின்னு 3 முக்கியமான பரிமாணங்கள் இருக்கு. ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இதுல ஒன்னுலயாச்சும் இல்லனா 3லயுமே ஜெயிக்கும். முதல் பரிமாணம் பொருளாதார மதிப்பு. அதாவது நம்ம ஸ்மார்ட் கெட்டில் ப்ரோ அதிக விலையா இருந்தாலும் அதோட மின்சார சேமிப்பும் ஒவ்வொரு தடவையும் அது கொடுக்கிற பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்டும் அந்த விலைக்கு நியாயம் சேர்க்குது. ரெண்டாவது, செயல்பாட்டு மதிப்பு. இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மத்தவங்கள விட சூப்பரா தீர்க்குதா? ஆமா, ஆப் மூலமா வெப்பநிலையை துல்லியமா கட்டுப்படுத்துறது டீ பிரியர்களோட ஒரு பெரிய தலைவலியை சரி பண்ணுது. இதுதான் இதோட தனித்துவமான செயல்பாடு. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உணர்வுபூர்வமான மதிப்பு. இந்த ஸ்மார்ட் கெட்டில் ப்ரோவை நீங்க பயன்படுத்தும் போது உங்களே ஒரு மாடர்ன் கிச்சன் எக்ஸ்பர்ட் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அந்த பெருமிதமான உணர்வு இருக்கே, அதுதான் இதோட உண்மையான பவர். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த தனித்துவத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு? பிரீமியம் டிசைன், ஆஃப் கண்ட்ரோல், அப்புறம் ரொம்ப எளிமையான OLED டிஸ்ப்ளே. இந்த 3 சேரும்போது தான் இது ஒரு சாதாரண கெட்டிலா இல்லாம ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டா மாறுது. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா தொகுத்து ஒரு தெளிவான, ஷார்ப்பான இறுதி முடிவுக்கு வருவோம். இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம் இதுதான். நம்மளோட USP, அதாவது தனித்துவமான விற்பனை அம்சம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் பெர்ஃபெக்ட்டான டீ அல்லது காஃபிக்கு கேரண்டி தரும் ஆப் கண்ட்ரோல்டு கெட்டில். இதுதான் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டும். இதனால நம்ம பழைய மாடலுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ரெண்டோட கஸ்டமர்ஸும் வேற வேற. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட முடிக்கிறேன். உங்க புது ப்ராடக்ட் உண்மையிலே ஒரு புது மதிப்பை கொடுத்து உங்க கம்பெனியை வளர்க்குதா, இல்ல உங்க பழைய ப்ராடக்ட்ஸோடவே சண்டை போடுதா? இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க அடுத்த ப்ராடக்ட் நிச்சயமா தனித்து நிற்கும்.